மக்களை தான் சார் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும், புரிய வைக்கணும். எஸ், நான் தனிச்சு போட்டிடலாம்னு நினைச்சேன், ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, அரசியல் அப்படி இல்லை, ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மோடில் அப்ரோச் பண்ணி புரிய வச்சாரு. அப்படின்னா எந்த சூழலையும் நான் தமிழ்நாட்டோட உரிமையில விட்டு கொடுத்துடவே மாட்டேன், நமக்கு தேவைங்கிற பட்சத்தில் நான் விட்டு கொடுக்காம நின்று பேசுவேன். இப்பவும் எனக்கு கொள்கைகள் முரண்கள் இருக்குதான், ஆனால் எதிர்க்கிறதுக்கு எனக்கு இது தேவை, இந்த ஆதரவு தேவை, இந்த கூட்டணி தேவை அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட ப்ராப்பராக சொன்னார்னா மக்கள் ஏற்றுக்க ரெடி தான். அப்போ இவரால் தனியாக எதிர்த்து நிற்க முடியாது, அந்த ஒரு பக்குவம் இல்லை அப்படிங்கிறத நான் உறுதியா அது அவ்வளோ ஈஸியாக அமைஞ்சிடாதுங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட சேர்ந்து இப்போ இந்த எலெக்ஷன் ஒன்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் தாராளமாக ஒரு ஓரளவுக்கு புரிதல் வந்துடும். அவருக்கு வரது வரல அப்படிங்கிறது செகண்டரிங்க. எஸ், இப்பவும் வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு தனி மனித மனப்பான்மையில தான் அவர் இருக்காப்புல, ஒரு அரசியல் கட்சி தலைவரோட மைண்ட் செட்டில் அவர் இல்லை. இருந்தால் இந்நேரம் போய் பார்த்துருக்கணும், கரூர் போயிருக்கணும். ஸோ அப்படி இருக்கப்ப கொஞ்சமாக நகர அவர் கட்சியில் இருக்க பொறுப்பாளர்கள் பசங்க இருக்காங்கல்ல, அவங்க எலெக்ஷன் டைமில் போய் அரசியல் கற்றுக்குவாங்க. முன்னாடி இருக்க இப்போ அலைன்ஸ் வைக்கிறாங்களே அந்த கட்சியில் இருக்க நபர்கள் கூட ரா பாலிட்டிக்ஸ் கற்றுக்குவாங்க, களத்தில் அரசியல் கற்றுக்குவாங்க.